அப்ளிகேஷன் போடுறப்போ இந்த ஒரு சின்ன விஷயத்தை நீங்கள் கரெக்டாக செய்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 மார்க்கிலிருந்து ஈவன் 50 மார்க்குகள் வரைக்கும் கூட கூடி வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இங்கே 97 இருக்குது, இங்கே 96 இருக்குது. எக்ஸாக்டாக 10 மார்க்கு தான் டிஃப்ரென்ஸ். ஒரு பர்சன்டைலுக்கு 10 மார்க் டிஃப்ரென்ஸில் இருக்குது. தமிழ் அப்படிங்கிற கொஷின் பேப்பரை நீங்கள் சூஸ் பண்ணீங்கன்னா என்ன ஆடட் அட்வான்டேஜ்னு பார்த்துக்கோங்க. அதுதான் நம்மளுக்கு இது ஆடட் அட்வான்டேஜ். மறுபடியும் சொல்கிறேன், ஒரு மார்க் வாங்கினால் 1500 மாணவர்களை நீங்கள் முந்த முடியும். 10 மார்க்கில் 15000 மாணவர்களை உங்களால் முந்த முடியும். அஸ்வின், கரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட். JEE மெயின் 2026 அப்ளிகேஷன் இப்போ ஓப்பனில் இருக்குது. அப்ளிகேஷன் போடுறப்போ இந்த ஒரு சின்ன விஷயத்தை நீங்கள் கரெக்டாக செய்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 மார்க்கிலிருந்து ஈவன் 50 மார்க்குகள் வரைக்கும் கூட கூடி வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஜென்ரலாகவே JEE மெயின்ஸ் அப்படிங்கிறது 98% கீழே யாரெல்லாம் வாங்குகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் மார்க் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது மிக குறைவாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், இந்த அனாலிசிஸ் நாம் இப்போ காண்பிக்க போகிறோம். 98% 158, ஆனால் 99% அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 21 மார்க்குகள் இம்ப்ரூவ் ஆகி 179 இருக்குது. இதே பாருங்கள், 99.5 என்பது மறுபடியும் ஒரு 21 மார்க் இன்க்ரீஸ் ஆகி 200 இருக்குது. 99.9 அப்படிங்கிறது 240 மார்க்ஸாக மாறி இருக்கு. அப்போது இந்த இடத்துல 98% வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மார்க் ரேஞ்ச் அப்படிங்கிறது மிக மிக அதிகமாக இருக்கும் ஒவ்வொரு பர்சன்டேஜுக்குள்ளேயும். ஆனால் அதுக்கு கீழே பாருங்களேன், 97.5க்கும் 96.5க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸு? சுமார் 10 மார்க். 139 150. ஆனால் 98க்கும் 99க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் நம்ம பார்த்தோம்? சுமார் 21 மார்க்குகள் என்று பார்த்திருக்கிறோம். சரி, அதே பாருங்கள், இங்கே 97 இருக்குது, இங்கே 96 இருக்குது. எக்ஸாக்டாக 10 மார்க்கு தான் டிஃப்ரென்ஸ். ஒரு பர்சன்டைலுக்கு 10 மார்க் டிஃப்ரென்ஸில் இருக்குது. 95%க்கும் 96%க்கும் வெறும் 8 மார்க்கு தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போது இது போல் பெர்சன்டைல் 98க்கு கீழே வர வர உங்களுக்கு என்ன ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னா மார்க்குகள் அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டண்ட்டாக மாறி போயிடுது. அப்போது 98க்கு மேலே வாங்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் 98க்கு கீழே கொஞ்சம் அளவாக படித்து கொண்டிருப்பவர்கள் இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் கையில் எடுத்தீங்கன்னா கட்டாயமாக உங்கள் மார்க்குகள் கூடி வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இதை நாம் கடந்த 3 வருடங்களாக பார்த்து கொண்டே இருக்கிறோம். இந்த விஷயத்தை தமிழக மாணவர்களுக்கு சென்ற வருடம் அப்ளிகேஷன் போடுறப்போ ஒரு வாய் வார்த்தையை சொல்லிவிட்டோம், வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி. இந்த தடவை அனாலிசிஸை கொண்டுட்டு காமிச்சு உங்களுக்கு உண்மையை புரிய வச்சு அதற்கப்புறம் சொன்னால் நீங்கள் தெளிவாக இந்த வாய்ப்பை நீங்கள் உபயோகப்படுத்தி கொள்வீர்கள் என்பதற்காகத்தான் இந்த வீடியோவோட அனாலிசிஸோடு வந்திருக்கிறோம். சரி, இப்போ பாருங்கள், இது போன வருஷத்து டேட்டாங்க. ஒவ்வொரு ஸ்டேட் வைஸ் எத்தனை மாணவர்கள் JEEக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க, எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியர் ஆனாங்க. அப்ளை பண்ணவங்க எல்லாருமே எழுத வேண்டும் என்ற அவசியம் இல்லை அல்லவா? ஸோ இது அப்பியர்டு கேண்டிடேட்ஸ். இப்போ பாருங்களேன், மகாராஷ்டிராவில் தான் சுமார் 2,03,809 பேர் அப்ளிகேஷனை போட்டு 1,96,489 பேர் அப்பியர் ஆகியிருந்தாங்க. உத்தரப்பிரதேஷ் 2ஆம் இடத்திலும், ஆந்திர பிரதேஷ் 3ஆம் இடத்திலும், 4ஆம் இடத்திலும் தெலங்கானா, 5வது இடத்தில் கர்நாடகா, 6ஆம் இடத்தில் அதிக அப்ளிகேஷன் போட்டது நம் தமிழக மாணவர்கள் தான். அடுத்ததாக பீகார், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், டெல்லி, கேரளா, வெஸ்ட் பெங்கால், குஜராத், ஒடிஷா, ஹரியானா, ஜார்க்கண்ட், பஞ்சாப், உத்தரகண்ட், அஸ்ஸாம் மாநிலம், சத்தீஸ்கர், ஹிமாச்சல் பிரதேசிலலாம் பாருங்கள் வெறும் 10,000க்கு கீழே தான் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. அப்போது டோட்டலாக பார்க்கும் பொழுது ஃபார் எக்ஸாம்பிள் ஈவன் மிசோரம், சிக்கிம் போன்ற மாநிலங்களெல்லாம் அப்ளிகேஷன் போடுறதுக்கே ஆள் இல்லாமல் இருக்கிறாங்க. அப்போது டோட்டல் பாருங்கள், 15,39,848 மாணவர்கள் அப்ளிகேஷன் போட்டு 14,75,103 மாணவர்கள் இந்த பரீட்சையை எழுதியிருக்கிறாங்க. ரைட். அப்போது இந்த டேட்டா என்பது எங்கேயுமே கிடையாது, இது நம்மிடம் மட்டுமே இருக்கக்கூடிய டேட்டா. இந்த டேட்டாவுக்கு பின்னால் இருப்பது என்னென்னா, சார் JEE ஜனவரி சீசனை கொஞ்சம் பேர் எழுதியிருப்பாங்க, ஏப்ரல் சீசனை கொஞ்சம் பேர் எழுதியிருப்பாங்க,
ரெண்டுலேயுமே எழுதியிருப்பாங்களே, எப்படி சார் இந்த நம்பர் டிரைவ்டு அப்படின்னா இண்டிவிஜுவல் கவுண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஜனவரி எழுதி ஏப்ரல் எழுதியிருந்தா இந்த இடத்துல கவுண்ட் வந்து 1 அப்படின்னு எடுத்துக்கப்படும். இது வந்து இண்டிவிஜுவல் அட்டெம்ப்ட் கவுண்ட்டுங்க இது ஆக்சுவலாக. அப்போது சார் நான் வந்து ஒரே தடவை தான் எழுதினேன் ஏப்ரல் மட்டும், அதுக்கும் இங்கே கவுண்ட் வந்துடும். அப்போது 2 தடவை எழுதினாலும் கவுண்ட் would be 1. இங்கே ஸ்டூடெண்ட் வைஸ் கவுண்ட் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. இதுதான் இந்த டேட்டா. சரி, இதை எதுக்கு சார் இப்போ சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இதில் பாருங்கள், தமிழ்நாட்டில் மொத்தமாக 90,003 மாணவர்கள் போன வருஷம் அப்பியர் ஆகிருக்கிறாங்க ஜேஇ மெயின்ஸில். அதே குஜராத்தையும் பார்த்துக்கோங்க, 46,858 மாணவர்கள். ஸோ தமிழ்நாடு வெர்சஸ் குஜராத் இப்போ பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, கொஸ்டின் பேப்பர் மீடியம் அப்படிங்கிறது இங்கே முக்கியமான விஷயம். என்ன சார் சொல்ல வரீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து மொத்தம் ஜேஇ மெயின்ஸ் அப்ளிகேஷன் ஃபார்மில் பார்த்துருந்தீங்கன்னா 13 இந்திய மொழிகளில் கொஸ்டின் பேப்பரை நாங்கள் கொடுப்போம் என்று சொல்லியிருப்பாங்க என்டிஏ. 13 மொழிகளில் தமிழ் மொழியும் ஒன்று. சரி, அப்படிங்கிற பட்சத்தில் லாஸ்ட் இயர் நம்ம தான் ஃபுல்லாக அவேர்னஸ் க்ரியேட் பண்ணி நீங்கள் கொஸ்டின் பேப்பரை இங்கிலீஷ்லேயும் சூஸ் பண்ணிக்கலாம், தமிழ்லேயும் சூஸ் பண்ணிக்கலாம். தமிழில் சூஸ் பண்ணுறதன் மூலமாக என்னென்ன அட்வான்டேஜ், யாரெல்லாம் தமிழ் மீடியம் ஆஃப் கொஸ்டின் பேப்பரை சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருந்தோம். அதன் மூலமாக அட்வான்டேஜ் இருப்பதாக நினைத்து லாஸ்ட் இயர் வந்து பாருங்கள், இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர் வேண்டும் என்று கேட்டவர்கள் மொத்தம் இருக்கக்கூடிய 95,448 மாணவர்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அதில் 81,931 மாணவர்கள். சரி, அப்பியர் ஆனது எவ்வளவு? 77,361 மாணவர்கள் அப்பியர் ஆகிருக்கிறாங்க இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பரை வச்சுக்கிட்டு. எனக்கு தமிழ் கொஸ்டின் பேப்பர் தேவை என்று கேட்டவர்கள் 13,506 பேர், 13,506, 12,632 அப்பியர்டு. அதில் நம் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு எனக்கு ஹிந்தி மொழியில் எங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வேண்டும் என்று கேட்டவர்கள் சென்ற வருடம் 11 பேர் கேட்டிருந்தாங்க, 10 பேர் வந்து அப்பியர் ஆகிருக்கிறாங்க. ஸோ இதுதான் நம்பர். சார், இந்த டேட்டா எதுக்கு சார் நீங்கள் எங்கிட்ட சொல்கிறீங்கன்னு நீங்கள் இந்த இடத்துல கேட்கலாம். நல்லா பாருங்கள், இந்த டேட்டாவில் தமிழக மாணவர்களிலேயே நிறைய மாணவர்கள் தமிழில் கொஸ்டின் பேப்பர் கேட்டிருந்தாங்க. நாம் சொல்வதை வைத்து மட்டுமே தான் நிறைய பேர் சார் நாங்கள் தமிழ்னு தேர்ந்தெடுக்கலாமான்னு கேட்டாங்க. கட்டாயமாக தேர்ந்தெடுங்கள் என்று நாம் சொன்னோம். ஏன், ஒய், இங்கே தான் பாயிண்ட்டு. சார் எவ்வளோ மார்க் சார் வரும்? எனக்கு தெரிந்து மிக அதிகமான வாய்ப்புகள் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி எவ்வளோ மார்க் வருமோ அதை விட மினிமம் 10 மார்க் சேர்ந்து வருவதற்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஒய், இப்போ பாருங்கள், கொஸ்டின் பேப்பர் மீடியம். சார் நான் வந்து ஸ்டேட் போர்டு இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சிருக்கேன், சிபிஎஸ்சி இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சிருக்கிறேன், ஐஎஸ்சி இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சிருக்கிறேன். நான் வந்து இங்கிலீஷில் தானே பரீட்சை எழுத போகிறேன், அதனால் நான் இங்கிலீஷ்னு சூஸ் பண்ணிட்டேன். நோ ப்ராப்ளம் அட் ஆல். தாராளமாக போங்க, இங்கிலீஷில் கொஸ்டின் பேப்பர் கேட்டிருப்பாங்க, எழுதிட்டு வந்துகிட்டே இருக்கலாம். எத்தனை பேர் போன வருஷம் கேட்டிருக்கிறாங்க? மொத்த ரெஜிஸ்ட்ரேஷனில் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் சொன்னேன் அல்லவா, மொத்தம் 13 மொழிகளில் கொஸ்டின் பேப்பர் கேட்கப்பட்டது. அதில் 14,75,103 மாணவர்களில் எனக்கு இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர் கொடுங்க என்று கேட்டது 13,73,903 மாணவர்கள். இது வந்து காமன், அப்படி தான் கேட்பாங்க. ஏன்னா எல்லோரும் இங்கிலீஷ் மீடியம் தான் ஜாஸ்தி உள்ளே வர்றவங்க. ஹிந்தி 2வது இடத்தில் 55,860 மாணவர்கள் கேட்டிருக்காங்க. 3வது பாருங்கள், குஜராத்தி 20,261 மாணவர்கள் குஜராத்தி மொழியில் எங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வேணும்னு கேட்டிருக்காங்க. நாம் என்ன சொல்லியிருந்தோங்க, குஜராத்தி அப்படிங்கிறதுல சென்ற வருடம் 46,858 மாணவர்கள் எழுதியதில் எனக்கு குஜராத் மொழியில் எங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வேண்டும் என்று கேட்டது சுமார் 45% மாணவர்கள் எங்களுக்கு குஜராத்தி மொழியில் தான் வேணும்னு கேட்டிருந்தாங்க. அடுத்து பாருங்கள், தமிழ் வேண்டும் என்று கேட்டது 12,682. அப்போது மொழிகளில் 13 மொழிகளில் தமிழ் என்ற மொழி 4வது இடத்தை பிடித்திருக்கிறது. இங்கிலீஷ் என்று சேர்த்தும் பொழுது இங்கிலீஷ்லனா 3வது இடம். அதே மாதிரி பெங்காலியில் வேணும்னு கேட்டது 10,000 பேர், ஒடியாவில் வேணும்னு கேட்டது 965, மராத்தியில் வேணும்னு கேட்டது 373, தெலுங்கில் கேட்டது 233, கன்னடாவில் 153, பஞ்சாபி 118, அசாமீஸ் 89,
மலையாளம் 73, உருது 16, எல்லாம் சேர்த்து மொத்தம் இத்தனை பேர் அப்பீர் ஆகிருக்கிறாங்க. இதில் என்ன ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் என்றால், நல்லா கேட்டுக்கோங்க, கொஸ்டின் பேப்பர் என்பது சார் நாங்கள் தமிழ்னு கேட்டுட்டோம்னா எங்களுக்கு தமிழில் மட்டும்தான் அச்சடித்து கொடுப்பாங்களா சார் அப்படின்னா, நாங்கள் தான் இங்கிலீஷ் மீடியம் படிச்சிட்டோமே சார், எங்களுக்கு இங்கிலீஷில் தான் வேணும். நல்லா கேட்டுக்கோங்க, உங்கள் பையன் வந்து தமிழ் நல்லா தெரிந்த பையன், அதாவது எனக்கு என் பையனுக்கு தமிழ் தெரியாது சார், அந்த அளவுக்கு பெருசாக பேச மாட்டான், படிக்க தெரியாது தமிழை அப்படின்னா நீங்கள் இங்கிலீஷ்னு சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை சார் என் பையனுக்கு சரளமாக தமிழ் அழகாக படிக்க தெரியும் அப்படின்னு வரும் பொழுது தயவு செய்து தமிழ் அப்படிங்கிற கொஷின் பேப்பரை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆடர் அட்வான்டேஜ்னு பார்த்துக்கோங்க. நான் ஃபஸ்ட்டே காமிச்சேன்ல, 98க்கும் 97% வாங்கினவங்களுக்கு வெறும் 10 மார்க் தான் டிஃப்ரென்ஸு. மொத்தம் 15 லட்சம் மாணவர்கள் அந்த ஜேஇ எழுதுகிறாங்கன்னா 10 மார்க்கில் 15,000 பேர் இருப்பாங்க. ஏன்னா 1% என்பது 15,000 மாணவர்கள், 100% என்பது 15 லட்சம் மாணவர்கள். அப்போது அந்த 15,000 மாணவர்கள் அந்த 10 மார்க்குக்குள்ளே இருப்பான் இல்லையா, அந்த 98க்கு 97% டிஃப்ரென்ஸில். அப்போது 1% எத்தனை மாணவர்கள் இருப்பாங்க? அப்போது ஒரு மார்க்குக்குள்ளே எத்தனை மாணவர்கள் இருப்பாங்க? 1500 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அப்போ நல்லா கேட்டுக்கோங்க, ஒரு மார்க் என்பது 98க்கு கீழே வரும்பொழுது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஏனென்றால் ஒரு மார்க்கில் 1500 மாணவர்களை நீங்கள் முந்திவிட முடியும். ஏன் இதை சொல்கிறேன்னா, எனக்கு தமிழ் நல்லா படிக்க தெரியும், நல்லா எழுத தெரியும். நான் படித்தது இங்கிலீஷ் மீடியம் தான், ஸ்டேட் போர்டில் படிச்சிருக்கேன், சிபிஎஸ்சியில் படிச்சிருக்கிறேன். ஆனாலும் நீங்கள் தமிழ் அப்படிங்கிற கொஸ்டின் பேப்பர் சூஸ் பண்ணிங்கன்னா, கொஸ்டின் பேப்பர் என்பது தமிழில் மட்டும் வராது, இங்கிலீஷில் ஃபஸ்ட்டு இருக்கும். அதை அப்படியே தமிழ்லையும் மொழிபெயர்த்து கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. இதில் என்ன சார் அட்வான்டேஜ்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கரண்ட்டு வேகமாக ஃப்ளோ ஆக வேண்டும் என்றால் ரெசிஸ்டர் வேல்யூவை குறைக்க வேண்டும் அப்படின்னு தமிழில் கொடுத்துருக்குறாங்கன்னு வைங்க. சில நேரங்களில் இங்கிலீஷில் புரியாத வார்த்தைகள் இருக்கும், கட்டாயம் இருக்கும், அதை படித்து பார்ப்பதற்கு கூட முடியாமல் இருப்பார்கள். அந்த இங்கிலீஷில் கேட்டிருக்கக்கூடிய வார்த்தைகள் புரியலைன்னா, சரி தமிழில் என்ன கேட்டிருக்காங்கன்னு படித்து பார்க்கும் பொழுது, மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஐ ஆம் டெல்லிங் யூ, அப்படியே தமிழ் தெரிந்தவர்களுக்கு அந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்கிறாங்கிறத 100% புரிந்து கொள்ள முடியும். கொஸ்டின் பேப்பரை புரிஞ்சுக்கிட்டிங்கனாவே 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பானா, அந்த 4 ஆப்ஷனில் தமிழில் கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எப்படி இருக்கும்னா, ஈஸியாக அந்த 4 கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் இதுதான் ரைட்டான ஆன்சராக இருக்கும் என்று யூகங்களை ஈஸியாக செஞ்சிட முடியும். ஈஸியாக இதுதான் கரெக்டான ஆன்சராக இருக்கும்னு தமிழ் வழியில் இருக்கக்கூடிய அந்த கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு ஈஸியாக காண்பித்து கொடுக்கும். இது கட்டாயம், இதில் எந்த மாற்றமும் இல்லை. அப்போது சார் எனக்கு பயமாக இருக்குது சார், ஒருவேளை நான் தமிழ்னு சூஸ் பண்ணி, நீங்கள் சொல்கிறதெல்லாம் சூப்பராக தான் சார் இருக்குது, கரெக்டு தான், எனக்கு இங்கிலீஷில் படித்து பார்த்து புரியலன்னா தமிழில் நான் படித்து பார்த்து எனக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். சில வார்த்தைகள் உண்மையாக சொல்கிறேன் அழகாக புரியுங்க. அப்போது நம்முடைய பேரண்ட்ஸ், நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணோம்னா, எனக்கு தமிழ் நல்லா தெரியும், எழுத படிக்க தெரியும்னா தாராளமாக தமிழ்னு சூஸ் பண்ணுங்கள். மினிமம் 10 மார்க்கிலிருந்து 40லிருந்து 50 மார்க்குகள் இம்ப்ரூவ் ஆகி வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏனென்றால் கொஸ்டின் பேப்பரில் என்ன கேள்வி கேட்டிருக்கிறாங்கிறத அழகாக நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். என்னிடம் 1-to-1 செஷன் வரக்கூடிய மாணவர்களிடையே நாம் சொல்லுவது, இங்கிலீஷ் சூஸ் பண்ணாதீங்க, தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சால் தமிழ்னு சூஸ் பண்ணிடுங்கன்னு. அதன் மூலமாக சென்ற வருடம் கிட்டத்தட்ட 25லிருந்து 40 மார்க்குகள் எல்லாம் அதிகமாக வாங்கிய மாணவர்கள் வந்தார்கள். அதனால் தமிழ்னு சூஸ் தாராளமாக பண்ணலாம். சார் எங்களுக்கு பயமாக இருக்குது, ஏதாச்சும் ப்ரூஃப் இருக்கா காமிங்க சார். இங்கிலீஷ்லேயும் கொஸ்டின் கேட்பான், அதே தமிழ்லையும் இருக்குங்கிறதுக்கு ப்ரூஃப் என்ன இருக்குது? அதுதான் இந்த ப்ரூஃப், நம்மளுடைய இன்ஃபர்மேஷன் புல்லட்டின். இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் 2026 ஜேஇயில் இந்த இடத்துல பாருங்கள், 2.2 அப்படிங்கிற பேரால் சாய்ஸ் ஆஃப் மீடியம் ஆஃப் கொஸ்டின் பேப்பர்ஸ் அப்படின்னு இருக்கும். அப்போது என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, டோட்டலாக 13 மொழிகளில் இந்த கொஸ்டின் பேப்பர் இருக்கும் என்று சொல்லிவிட்டு, நல்லா கேட்டுக்கோங்க, லாங்குவேஜ் இங்கிலீஷ், ஆல் எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் இன் இந்தியா அண்ட் அப்ராட், எல்லா எக்ஸாமினேஷன் சென்டர்லையும் இங்கிலீஷ் என்று கட்டாயம் கொஸ்டின் பேப்பர் இருக்கும். இது காமன். சார் நான் வந்து ஹிந்தி மொழியில் பரீட்சை எழுதணும்னு நினைக்கிறேன், எனக்கு ஹிந்தியில் கொஸ்டின் பேப்பர் கொடுங்கன்னா, ஆல் எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் இன் இந்தியா, எல்லா எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ்லையும் கிடைக்கும்னு சொல்லிட்டாங்க. அப்போ இங்கிலீஷும் ஹிந்தியும் எல்லா எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ்லையும் கிடைக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்து தமிழ்னு கேட்குறேன்,
இங்கிலீஷ் அண்ட் தமிழ் என்று கேட்டால் எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் இன் தமிழ்நாடு, புதுச்சேரி அண்ட் அந்தமான் அண்ட் நிக்கோபர் ஐலாண்ட்ஸை யார் சூஸ் பண்ணுறீங்களோ, சார் நான் தமிழக மாணவர் தான், ஆனால் நான் ஆந்திராவில் பரீட்சை எழுத போகிறேன், உங்களுக்கு தமிழ் என்று கொஸ்டின் பேப்பர் நீங்கள் கேட்டிங்கனாலும் உங்களுக்கு இங்கிலீஷில் தான் சேரும். ஏனென்றால் ஆந்திராவில் தமிழ் கொஸ்டின் கொடுக்கப்பட மாட்டாது, அவ்வளவுதான். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கிலீஷ் அண்ட் தெலுங்குன்னு சூஸ் பண்ணுறீங்க, எக்ஸாமினேஷன் சென்டர் இன் ஆந்திர பிரதேஷ் அண்ட் தெலங்கானா, இந்த 2 மாநிலத்துக்கு மட்டும்தான் நீங்கள் தெலுங்குன்னு சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு கிடைக்கும். சரி, அப்போ என்ன அர்த்தம்? இங்கிலீஷ் அண்ட் தமிழ்னு சூஸ் பண்ணிட்டீங்கன்னா நாம தமிழ்நாட்டில் தான் இருக்கிறோம், இல்லை புதுச்சேரி அந்தமான் நிக்கோபர் இருந்தால் உங்களுக்கு கிடைக்கும். அப்போது தமிழ்னு நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணுங்கள், நாங்கள் கொஸ்டின் பேப்பர் கொடுத்தேன்னு சொல்லிட்டான். இதுதான் நோட்டு. இங்கே பாருங்கள், பச்சை கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கிறேன்னா என்ன சொல்லியிருக்கிறாங்க? த கொஸ்டின் பேப்பர் வில் பி இன் both English and the language opted by the candidate. நான் தமிழ் என்று கேட்டால் வெறும் தமிழில் மட்டும் கொஸ்டின் பேப்பர் இருக்காது. The question paper will be in both English and the language opted. நான் தமிழ் ஆப்ட் பண்ணியிருக்கிறேன், ஸோ தமிழிலும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை சார் எனக்கு தமிழ் கொஸ்டின் பேப்பர் எங்களுக்கு மொழி மாற்றம் செய்தது புரியவில்லை என்றால் இங்கிலீஷில் நாங்கள் கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டினை நீங்கள் படித்து பார்த்து கொள்ளுங்கள், அதுவே முதன்மையானது என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அவ்வளோதான். அப்போது நல்லா பார்த்துக்கோங்க, தமிழ் என்று கொஸ்டின் பேப்பரை நீங்கள் கேட்டால் உங்களுக்கு என்ன வரும்? ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் கேட்டுருவான். சார் நான் இங்கிலீஷ் மீடியம் சார், படித்து பார்த்துக்கோங்க, இங்கிலீஷில் படித்து ஆன்சர் போடுங்க, அவ்வளோதான். தமிழில் கேட்டால் எனக்கு தமிழ் படிக்க தெரியும் சார், ஈஸியாக கொஸ்டினை புரிஞ்சுக்கோங்க, அவ்வளவுதான். நம்மளுக்கு இது ஆடட் அட்வான்டேஜ். மறுபடியும் சொல்கிறேன், 1 மார்க் வாங்கினால் 1500 மாணவர்களை நீங்கள் முந்த முடியும். 10 மார்க்கில் 15000 மாணவர்களை உங்களால் முந்த முடியும் என்பதால் மாணவர்களே, பெற்றோர்களே, கட்டாயமாக என் பையனுக்கு தமிழ் படிக்க தெரியும், நன்றாக எழுத தெரியும் என்றால் கண்ணை மூடிக்கொண்டு லாங்குவேஜ் ஆஃப் த கொஸ்டின் பேப்பர் என்று கேட்கும் பொழுது தமிழ் என்று சூஸ் செய்யுங்கள். ஈஸியாக அழகாக மார்க்குகளை நீங்கள் இம்ப்ரூவ் செய்வதற்கு கட்டாயம் வழி கிடைக்கும். அதனால் இந்த அனாலிசிஸு இதையெல்லாம் காண்பித்து சொல்லும் பொழுது தான் நம் பேரண்ட்டுக்கு தெளிவாக புரியும் என்பதால் நம்முடைய மாணவர்களுக்கு இதை அள்ளி கொண்டு வந்திருக்கிறோம் இந்த வாய்ப்பை. JEE மெயின் 2026க்கான வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸை இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த 37 சாப்டர், அதாவது டோட்டல் இருக்கக்கூடிய 87 சாப்டர்ஸில் வெறும் 37 சாப்டர்ஸை மட்டும் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி படித்தால் நீங்கள் 176, அதாவது 99% நீங்கள் எட்டி பிடிக்க முடியும். அப்படிங்கிறதா இந்த இடத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜி. இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸை சொல்லியாச்சு. முழுசாக இந்த டாக்குமெண்ட் என்டையராக நீங்கள் டவுன்லோடு பண்ணுறதுக்கு நம்மளுடைய www.careerguidanceashwin.com அப்படிங்கிற வெப்சைட்டை போய் பாருங்கள். அந்த வெப்சைட்டுக்கான லிங்க் இந்த வீடியோவுடைய டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறோம். அது மட்டும் இல்லாமல் இம்பார்ட்டண்ட் வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணோம்னா ஃபஸ்ட்டாக நம்மளுடைய டெலகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணுவோம். மாணவர்கள் கட்டாயமாக நம்மளுடைய டெலகிராம் சேனலில் ஃபாலோ பண்ணுறதன் மூலமாக நிறைய இன்புட் உங்களுக்கு கிடைக்கும். கட்டாயம் யாரெல்லாம் இந்த வீடியோவை பார்க்குறீங்களோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் அனுப்பிச்சு வைங்க. நம் தமிழக மாணவர்களை வெற்றி பாதையில் இழுத்து செல்வதற்கு ஒரு சின்ன விஷயம் உதவும் என்றால் இது மிகப்பெரிய விஷயம் என்று தான் நான் நினைக்கிறேன். அவர்களுடைய வாட்ஸ்அப் என்னென்ன குரூப்ஸ் எல்லாம் இருக்குதோ எல்லாத்துக்கும் அனுப்பிச்சு வைங்க. கட்டாயமாக இது அவர்கள் வாழ்க்கைக்கு உதவும் என்று நான் நினைக்கிறேன். நம்மளுடைய டெலகிராம் சேனலில் இதற்கான அனாலிசிஸையும் போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். நம்ம டெலகிராம் சேனலுக்கான லிங்க் இந்த வீடியோவுடைய டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுத்துருக்குறோம். அது மட்டும் இல்லாமல் JEE பற்றி நாம் போடக்கூடிய வீடியோவை ஒன்று விடாமல் கட்டாயமாக பாருங்கள். ஏனென்றால் சின்ன சின்ன மைன்யூட் விஷயங்களை கூட நம் மாணவர்களுக்காக கொண்டு நாம் சேர்ப்பதில் ஒருபோதும் தவறியதில்லை. அதனால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு உதவும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் சொல்லுங்கள், ஸோ தட் அவர்கள் வாழ்க்கைக்கும் இது மிகப்பெரிய அளவில் உதவும் என்று நான் நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் மறுபடியும் ஒரு வெரி மச் இம்பார்ட்டண்ட் JEE நியூஸோட உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, it's bye from Ashwin.